ஹாஜிகளுடைய வரவேற்பதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக பூதமங்கலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹஸரத் அவர்களை பேசுவதற்காக நான் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பழிப்பிலை உதிர்வதற்கும் பனித்துளி உலர்வதற்கும் எவனின் உத்தரவு தேவையோ அத்தகைய உயர்வானவனின் திருநாமத்தால் இல்லல்லாஹுவை சொல்லித் தந்த ஸல்லல்லாஹு நபி, மக்கத்து மன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், சுந்தர நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சந்தன திருமேனிக்கு ஸலவாத்தை சாற்றி இகபர வாழ்வுக்காக இனியதம் மகபுதன்னை இன்முகத்தோடு தானமைந்த என் பெற்றோர் ஆசிரியர் இருவர்களின் துஆ பரக்கத்தினால் எனது வார்த்தை தொடக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, நாமெல்லாம் ஒரு மகத்தான மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கிறோம். இறை ஆலயமான திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் ரவுலா ஷரீஃபையும் தரிசித்து ஜியாரத்து செய்துவிட்டு அன்று பிறந்த பாலகனாக இன்று வருகை தந்துள்ள ஹாஜிமார்களை பாராட்டுவதற்காகவும் வரவேற்பதற்காகவும் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வு நமது மதரசா ஆயிஷா பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வழி அனுப்பும் போதும் அமலை முடித்துவிட்டு வந்ததற்கு பின்னாலும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் தைக்கால் பள்ளியினுடைய அருமையான இமாம் சங்கை பொருந்திய ஹதரத் அவர்களே, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளி நிர்வாகஸ்தர்களே, இந்த அருமையான நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, ஏனைய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் ஹஜ்ஜினுடைய எல்லா விதமான அமல்களையும் சொல்லிவிட்டு ஒருவர் ஹஜ் செய்தால் என்ன கூலி கிடைக்கும் என்பதனை குர்ஆனில் அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஹஜ்ஜுக்காக தயாராகுங்கள், ஹஜ்ஜுக்கான அமலை செய்யுங்கள், ஹஜ் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிய இறைவன் குர்ஆனில் எந்த இடத்திலும் ஹஜ் செய்தால் உங்களுக்கு இன்ன நற்கூலி என்பதனை அல்லாஹ் குர்ஆனில் வெளிப்படையாக தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் இறையாலயமான திரு கஅபாவை தவாப் செய்து வலம் வந்து புனித கடமைகளை நிறைவேற்றி வருவாரோ அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேறொரு இடத்தில் இப்படி சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் தவிர வேறு கூலி இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது தனிப்பெரும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய விருந்தாளிகளாக ஹாஜிமார்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்.
அந்த அங்கீகாரம் எப்பொழுது என்று சொன்னால், நாம் ஹஜ்ஜுக்கு பின்னால் எவ்வாறு தன்னுடைய சொல், செயல், வணிகம், வாழ்க்கை எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்கிறோமோ அதனை பொறுத்து நாம் அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக அல்லது அல்லாஹ்விற்கு மாறுபட்டவர்களாக என்பதனை இறைவன் தீர்மானிக்கிறார். அதைத்தான் ஹஜ்ரத் அவர்கள் பயானினுடைய கடைசியில் ஒரு வசனம் ஓதி காட்டினார்களே, இதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா. அதாவது ஹஜ்ஜினுடைய கடமைகளை நீங்கள் முடித்து விட்டால் நீங்கள் இறைவனை நினைவு கூர்வதின் பக்கம் ஆகுங்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம், தன்னுடைய பெற்றோர்களிடம் அது எவ்வாறு தன்னுடைய தேடலை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அவாவை, தன்னுடைய ஆசையை கேட்டு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுமோ அதுபோல அல்லது அதை விட கடுமையாக அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சொல்லி மக்களிலே அந்த ஹஜ் கடமையை செய்யக்கூடிய ஹாஜிமார்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள். வமினன் நாஸி மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அந்த ஹஜ் செய்த ஹாஜிமார்களில் மக்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்விடம் உலகத்தின் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக, உலகத்தின் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மறுமை குறித்து அவர்கள் கேட்பது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஹாஜிமார்களின் வாழ்க்கை அது நஷ்டமடைந்து விட்டது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வான், வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இன்னும் அந்த மக்களில், அந்த ஹாஜிமார்களில் சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தின் நலவையும் கேட்பார்கள், மறுமையின் நலவையும் கேட்பார்கள். அவர்கள் நரகின் ஜுவாலைகளில் இருந்து, கடுமைகளில் இருந்து, கொடுமைகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனினுடைய வசன அமைப்புகள், ஒரு செய்தியை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி வருவார். சொல்லி வந்ததற்கு பின்னால் வேறொரு வசனத்தை சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் பேசுவார். அது மேலோட்டமாக பார்க்கின்றவர்களுக்கு என்ன அல்லாஹ் இப்படி சொல்லி வந்தார், இது சம்பந்தமில்லாமல் இருக்கிறதே என்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் அடுத்து சம்பந்தமில்லாமல் பேசக்கூடிய அந்த வார்த்தையில் ஒரு நூல் இலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்திய செய்தியை சம்பந்தப்படுத்தி இருப்பான். ஆனால் அதனை ஆழமாக அறிபவர்களுக்கு, புரிபவர்களுக்கு, உற்று உணர்ந்து ஓதுபவர்களுக்கு அந்த உண்மை விளங்கும். அதுதான் குர்ஆனினுடைய தனித்துவம். உலகத்தில் பல்வேறுபட்ட வேதங்கள் இருக்கலாம், அந்த வேதங்கள் கூறும் செய்திகள் இருக்கலாம், அந்த செய்திகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதற்கான முன்பின் காரண காரியங்கள் அவைகளில் சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹ் எந்த இடத்தில் பேசினாலும் குறைந்தது ஒரு 10 வசனம் அல்லது ஒரு 20 வசனம், ஒரு வரலாற்றை, ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லி வருவான். சொல்லி வந்து அதற்கு அடுத்து வேறு செய்தியை அல்லாஹ் பேசுவான். அப்படி பேசுகின்ற பொழுது வேரோட்டமாக பார்க்குகின்ற, படிக்குகின்ற நம்மவர்களுக்கு என்ன இது சம்பந்தமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பது போன்று தோன்றும். இப்படி வேரோட்டமாக படித்த பல இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆனை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். குர்ஆனினுடைய கருத்து காரத்தால் ஒத்துவராது என்றெல்லாம் பேசி இருக்கிறார்கள். சற்று ஆழமாக அல்லாஹ் தந்த அறிவின் மூலமாக சங்கை பொருந்திய இமாம் பெருமக்கள், சங்கை பொருந்திய வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் அந்த ஆயாத்துகளை தன்னுடைய தத்துரூபமான புத்தி கொண்டு அவைகளை மேன்மைப்படுத்தி காட்டுவார்கள். ஹஜ்ஜினுடைய இது சூரத்துல் பக்ராவினுடைய 200வது வசனம் நாம் ஓதி காட்டிய ஃபைதா கலைத்தும் மனாசிகக்கும் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 200வது ஆயத். இதில்
10 வசனங்கள் ஹஜ்ஜி சார்ந்த, ஹஜ்ஜில் எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டிய, அவைகளில் ஏற்படக்கூடிய சாதக பாதக மன்னிப்பு சார்ந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பேசிவிட்டு 211வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான். சல்பனி இஸ்ராயீல கம் ஆத்தைனாகும் மின் ஆயாத்தின் பையினாத் வமை யுபத்தில் நிஅமத்தல்லாஹி மின் பஅதி மா ஜாஅத்துஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். சல்பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களின் மக்களே, இஸ்ராயீல் மக்களே, நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ஜை பற்றி சொல்லி வந்த ரப்பு எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தாகிய ஹாதிமார்களே, நீங்கள் கேளுங்கள். ரசூலை ஈமான் கொண்ட மூமின்களே, நீங்கள் கேளுங்கள் என கூறி நமக்கான செய்தியை அல்லாஹ் சொல்லாமல் சல்பனி இஸ்ராயீல், இஸ்ராயீலின் மக்களே நீங்கள் கேளுங்கள் என கூறி நாம் உங்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகளை, எத்தனையோ அருட்கொடைகளை, எத்தனையோ நியமத்துகளை நாம் வழங்கினோம். அவைகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்து விட்டீர்கள். அவைகளுக்கு நீங்கள் பகரமாக வேறு காரியங்களை செய்து விட்டீர்கள். அதனின் காரணமாக அல்லாஹ்வினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் நாம் உங்களுக்கு வழங்கிய நியமத்துகளை, அருட்கொடைகளை நினைத்து பார்க்காமல் உங்களினுடைய மனோயிச்சையின் பிரகாரம், உங்களின் சுயவிருப்பத்தின் பிரகாரம் நாம் எதனை உபதேசித்தோமோ, எதனை உங்களுக்கு நாம் அருளாக தந்தோமோ, அந்த அருளை நினைத்து பார்க்காமல் நீங்கள் மாற்றான செய்தியை, மாற்றமான காரியத்தை, மாற்றமான நிகழ்வை செய்ததின் காரணமாக அல்லாஹ்வினுடைய பிடி, இறைவனினுடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், வெளிமார் தாபியீன்களில் ஆகச் சிறந்தவரான மதீனத்து மண்ணில் பிறந்து பஸ்ரா என்கின்ற ஊரில் வஃபாத்தாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுலக மேதை இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் முந்திய செய்தியில் ஹாதிமார்களை பேசி வந்தான். பேசியதற்கு பின்னால் அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களினுடைய செய்திகளை சொல்லி காட்டுகிறான். இங்கே இந்த ஆயத்தில் ஹாதிமார்களுக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி எழுப்பி பதில் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் பல்வேறுமான அருட்கொடைகளை கொடுத்தானோ, அதுபோல ஹாஜிமார்களுக்கு கஅபாவை, இறை ஆலயத்தை தவாஃப் செய்வதை அருளாக தந்துள்ளான், அருளாக தந்துள்ளான். அவர்கள் இறைவனின் அருளுக்கு மாற்றம் செய்த காரணத்தால் எப்படி அல்லாஹ்வின் தண்டனையை, இறைவனின் கடுமையான பிடியிலிருந்து தப்ப முடியாதோ, அதுபோல உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நியமத்தை நீங்கள் பாக்கியமாக கருதி இறைவனின் வழியில் வாழ வேண்டும். அதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் எப்படி பிடித்தானோ அதுபோல உங்களையும் பிடிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைமறை காயாக அந்த வசனத்தில் பேசுகிறான் என்று அறிவுலக மேதை இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் ஒவ்வொரு நிகழ்வை சொல்லுகின்ற பாணியும் விதமும் இப்படித்தான் இருக்கும். சில செய்திகளை பேசி வருவான், சில இடத்தில் இறைவன் சம்பந்தம் இல்லாமல் பேசுவான். அது சம்பந்தம் இல்லாதது போல தெரியும். அதனை சற்று ஆழமாக கவனிக்கின்ற பொழுது முந்தி பேசப்பட்ட அந்த நிகழ்வின் ஒரு சமிக்கினை, ஒரு சுட்டிக்காட்டுதல், ஒரு இஷாரா அந்த வசனத்தில் நிகழும் என்கிறார்கள் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி அவர்களிடம் கேட்டார்கள், ஹாஜிகள் அவர்கள் தங்களினுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஹஸன் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், யாரினுடைய செயல்பாட்டில் முந்தைய காலங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ, அது
ஹஜ்ஜி முடித்ததற்கு பின்னால், இறை கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அதில் மாற்றங்கள் இருக்க வேண்டும், முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும். அவர் முன்பின்னாக ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு பின்னால் அவரினுடைய செயலில், அவரினுடைய விவாதத்தில், அவரினுடைய வணிகத்தில், அவரினுடைய வாழ்க்கையில், அவரினுடைய வாக்குறுதிகளில் எல்லாமும் முழுமையாக மற்றவர்களினுடைய துவாவை பெற்ற நிலையில் அவரின் நடைமுறை இருக்கும் என்றால் அவர் உணர்ந்து கொள்ளலாம், அவர் விளங்கிக் கொள்ளலாம், நம்முடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி தான் என்பதனை அவரே வழங்கிக் கொள்ளலாம் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையான ஹாஜிமார்களே, நீங்கள் பல லட்சங்களை செலவழித்து இந்த அமலை செய்திருக்கலாம், பல நாட்கள் தங்கி இருக்கலாம். ஆனால் குறிப்பாக 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய கடமை, 5 இடங்கள் தான் ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடங்கள். ஆனால் 7 செயல்பாடுகள். ஹஜ்ஜி என்பது 5 நாட்கள், பிறகு 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான். ஒரு சிலர்கள் இதுவதற்காக மறுநாள் இருந்திருக்கலாம். ஆக ஹஜ்ஜினுடைய கடமை என்பது இந்த 5 நாள் தான். பிறகு 8 அன்று மினாவில் தங்குவது, 9 அன்று அரஃபாவில் தங்குவது, 9வது இரவில் முஸ்தலிஃபாவில் தங்குவது, 10வது காலை முஸ்தலிஃபாவில் இருந்து ஜமராவில் வந்து அந்த ஷைத்தானிற்கு கல்லெறிதல், மீண்டும் 2 நாட்கள் அங்கேயே இருந்து கல்லெறிதல். இந்த 5 நாட்களுக்குள்ளால் உள்ள செயல்தான் 5 அமல்கள். கல்பா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஜம்ராத், தவாஃப், இந்த 5 இடங்கள். அதற்கு அடுத்து 7 செயல்பாடுகள். நாம் எஹ்ராமில் இருக்கிறோம், குறிப்பிட்ட அந்த இடங்களில் தங்குகிறோம், அதற்கு அடுத்து குர்பானி கொடுக்கிறோம், அதற்கு அடுத்து முடியை களைகிறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த ஹஜ்ஜி. சுருக்கமாக அந்த செயல்பாட்டினுடைய நிகழ்வுகளை பார்க்குகின்ற பொழுது மிகவும் எளிதாகவும் மிக குறுகிய நாட்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஹஜ்ஜுக்காக 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் நம்மை தயார்படுத்தி நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு ஆங்காங்கே இருந்து நாம் தங்கி செய்து வருகிறோம். ஆனால் ஹஜ்ஜினுடைய யதார்த்தம் என்பது மிகவும் எளிது. ஆனால் அந்த எளிதான நாட்களில் நம்மை, நம்முடைய நஃப்ஸை, நம்முடைய ஆத்மாவை பக்குவப்படுத்துவது என்பது கடினம். அவ்வளவுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் கலீல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்களே ஹஜ்ஜிக்காக வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ்வே, யாருமே இல்லாத, மனித சஞ்சாரங்களே இல்லாத இந்த மலை பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு மக்களே ஹஜ்ஜிக்கு வாருங்கள் என்று நான் சொன்னால் அது யாருக்கு விடும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே, அழைப்பதுதான் உம்மின் கடமை, வருவதும் அவர்களை வரவைப்பதும் என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொன்னார். இந்த செய்தியை அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்கின்ற அத்தியாயத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான். வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யதூக ரியால், அதாவது மக்களை ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழையுங்கள், அந்த மக்கள் கால்நடையிலும் ஒளிந்த வாகனங்களிலும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த நேரத்தில் இப்ராஹிம் நபி மாத்திரம் அழைக்கவில்லை, மனித, ஜின் மற்றும் மலக்குகளின் எதிரியான இப்லீஸும் அழைத்தான், மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று. இப்ராஹிம் நபி மாத்திரம் அழைக்கவில்லை, இப்ராஹிம் நபியின் எதிரியும்
மனித குலத்தின் ஒட்டுமொத்த எதிரியும், ஜின்களின் எதிரியும், மலக்குகளின் எதிரியுமான இப்லீஸும் அழைத்தான், மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று. அல்லாஹ்வின் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்லீஸினுடைய சத்தம் யாரின் காதுகளில் எல்லாம் விழுந்ததோ அவர்களும் ஹஜ் செய்வார்கள். இங்கே நாம் ஒரு சிந்திக்கிறோம், அல்லாஹ்வின் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள், மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அல்லாஹ்விற்கே எதிரியான இப்லீஸும் ஹஜ்ஜுக்கு அழைத்தான், அவர்களும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே நமக்கு ஒரு ஐயம் வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது. என்ன இது? இப்லீஸ் அழைத்து ஹஜ்ஜுக்கு வந்தால் என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி தோன்றும் பொழுது நபிகளாரே அதனை விளக்குகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு வந்த அந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய செயல்பாட்டில் கவனத்தோடு இருப்பார்கள். அவர்கள் தங்களின் முந்தைய காலங்களை விட தன்னுடைய பிந்தைய காலங்கள், ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள காலங்களை இறை பக்தியிலும், இறை நினைப்பிலும், இறைவனை முழுமையாக வணங்கி வழிபடுவதிலும், கட்டுப்படுவதிலும் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஹஜ்ஜுக்கு பின்னால் நான் ஹஜ்ஜு சென்று விட்டேன், வந்துவிட்டேன் என்கின்ற நினைப்பில் எதையும் சிந்திக்காமல், எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல், இறைவனினுடைய எந்த கட்டளைகளையும் நினைத்து பார்க்காமல் சாதாரணமாக முன்பு போலவே அவர் இருந்து விட்டார். அவர் அல்லாஹ்வின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை ஏற்று செல்லவில்லை. அல்லாஹ் மனிதர், மலக்கு, ஜின் எல்லோர்களின் எதிரியுமான இப்லீஸின் அழைப்பை ஏற்று சென்று வந்திருக்கிறார் என நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகையால் நாம் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு நம்மின் நடைமுறைகளே நமக்கு சாட்சியாகவும் காரணமாகவும் இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் சிலர்கள் பெருமையாகவோ அல்லது தெரியாமல் பேசிக் கொள்வார்களா என்பதல்ல, ஹஜ்ஜுக்கு சென்று வந்து விட்டால் அவர்களை நாம் ஹாஜி என்று அழைக்கிறோம். சிலர்கள் அல் ஹாஜி என்று போடுவார்கள். அதை போட்டுக்கொண்டு இவர்களாகவே விளக்கம் சொல்வது, ஒரு முறை ஹஜ்ஜி செய்தால் அவரை ஹாஜி என்றும், பலமுறை ஹஜ்ஜி செய்தால் அவரை அல் ஹாஜி என்றும் சொல்வதாக சிலர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இது பரவலாகவே எல்லா ஊர்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. ஹாஜிமார்கள் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி செய்தால் ஹாஜி, அவ்வளவுதான். அது பலமுறை அல்லது ஒருமுறை என்பதற்கான அடையாளமாக அல்ல. அல் என்பது அரபு இலக்கணத்தில் உள்ள ஒரு எழுத்து. அதனை அரபியில் தஹ்சீனுல் கலாம், வார்த்தையை அழகுபடுத்துவதற்காக அந்த அல் என்கின்ற எழுத்தை சேர்க்கப்படும். மஸ்ஜித் என்று சொல்கின்ற பொழுது, அல் மஸ்ஜித் என்று சொல்கின்ற பொழுது கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளவுதான். அது எந்த இடத்தில் அந்த அல்லை சேர்க்க வேண்டும் என்பது அகராதி படித்தவர்களுக்கு தெரியும், அகராதி பிடித்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அல் என்பதை ஏதோ வெளிநாட்டிற்கு சென்று வந்ததற்கு பின்னால் எல்லா இடங்களிலும் அதை சேர்த்துக் கொள்கிறார்கள். அரபு கிராமரில் இலக்கணத்தில் சூரிய எழுத்து, சந்திர எழுத்து என்று 2 எழுத்து இருக்கிறது. எல்லா இலக்கணத்திலும் இருக்கிறது. அந்த எழுத்து எந்த இடத்தில் இடம் பெறுகிறதோ அந்த இடத்தில் தான் இந்த அல் என்கின்ற வார்த்தையை எழுதினால் பொருத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் ஒரு முறை சென்றார், பலமுறை சென்றார் என்பதற்காக ஹாஜி அல் ஹாஜி என்கின்ற விளக்கம் இல்லை. அப்படி சொன்னாலும் அது தவறாக புரியாமல், விளங்காமல் சொல்கிறார்கள் என்பதனை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியத்தின் பல அமல்களை நாம் செய்தவர்களை சொல்வது கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு தொழுகையாளியை பார்த்து அல் முஸல்லி, தொழக்கூடியவர் என்று நாம் சொல்வது கிடையாது. ஒரு நோன்பாளியை பார்த்து நோன்பாளி என்று சொல்வது கிடையாது. அதை இப்படி இஸ்லாமியத்தின் கடமைகள் செய்யக்கூடிய எதனையும் நாம் சொல்லாமல் இந்த ஹஜ்ஜு கடமையை முடித்து வந்தவரை மாத்திரம் ஹாஜி என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால்,
இந்த அமல் அவரோடு முடிந்து விடுகிறது. ஒரு முறை செய்துவிட்டால் அவரின் கடமை முடிந்து விடுகிறது. ஏனைய அமல்கள் அவரின் ஹயாத்து இருப்பது வரைக்கும் அந்த அமல் இருந்து கொண்டிருக்கும். உயிர் இருப்பது வரைக்கும் தொழ வேண்டும், உடலில் ஆரோக்கியம் இருப்பது வரைக்கும் நோன்பு வைக்க வேண்டும், தன்னிடத்தில் பொருளாதாரம் இருப்பது வரைக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அது மௌத்து வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயல். ஆனால் ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை செய்துவிட்டால் அவரின் கடமை பரிபூரணம் அடைந்து விட்டது என்கின்ற காரணத்தால் நாம் அவர்களை ஹாஜி என்று அழைக்கிறோம். இதுதான் யதார்த்தமான நிலையை தவிர ஒரு ஹாஜி தன்னை பெருமைப்படுத்துவதில் எந்த பொருளும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், உலகம் ஒரு நாள் உலகத்தில் ஒரு காலம் வரும், உலகத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஹாஜிமார்கள் 4 விதமாக இருப்பார்கள். 4 விதமாக இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஏழைகள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக அல்ல, அங்கு யாசகம் எடுப்பதற்காக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், கஅபாவில் பல்வேறுபட்ட நிலையில் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வருவதில்லை. அவர்கள் தாங்கள் யாசகம் வாங்குவதற்காக வேண்டியே ஏதோ ஒரு சூழலை காரணப்படுத்தி அங்கே வருகிறார்கள். அறிஞர்கள் ஹஜ்ஜி செய்வார்கள் தன்னை பெருமைப்படுத்துவதற்காக, தான் ஒரு ஹாஜி என்பதனை பெருமைப்படுத்துவதற்காக ஹஜ் செய்வார்கள். செல்வந்தர்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் வணிகத்திற்காக, அவர்கள் தங்களின் வியாபார நோக்கத்தோடு ஹஜ்ஜிக்கு வருவார்கள். 4வதாக ஒரு ஹாஜிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கு விதித்த வரம்பு, இறைவன் தனக்கு வழங்கிய கடமை, இறைவன் தனக்கு தந்த அருள் பாக்கியம் என்பதாக நினைத்து உணர்ந்து அல்லாஹ்வின் கடமையை முழுமையாக நிறைவேற்றி தான் செய்த இந்த அமல் அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற்று இறைவன் சொர்க்கம் தர வேண்டும் என்று வருவார்கள். இப்படி கியாமத்து நாள் நெருக்கத்தில் ஹாஜிகளினுடைய நிலை 4ஆக இருக்கும். ஏழைகள் யாசகம் இருப்பதற்கும், அறிஞர்கள் பெருமைப்படுத்துவதற்கும், செல்வந்தர்கள் வணிகம் செய்வதற்கும் அல்லாஹ்விற்காக என்றும் ஹாஜிகள் வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹாஜிமார்களை இறைவன் எந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிகளாக அவன் தீர்மானித்திருக்கிறானோ அத்தகைய பட்டியல்களில் உலகத்தின் எங்கெல்லாம் இருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு சென்றார்களோ அத்துணை ஹாஜிமார்களையும் அல்லாஹ் அந்த நல்லோர்களின் பட்டியலில் சேர்த்தருள் புரிவானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. அவர்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பரிசாக வழங்கிடுவானாக. அருமையானவர்களே, ஹாஜிகள் தம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் என்ன வேண்டும்? சாதாரணமாக கலர் ஆடை அணியக்கூடிய ஒரு மனிதனின் மீது ஏதாவது ஒரு அழுக்கு அல்லது கசடு சேர் சகனி பட்டுவிட்டால் அந்த கலர் ஆடையில் அவ்வளவு தெளிவாக தெரியாது. ஆனால் வெள்ளை ஆடையில் அந்த கரை அழகாக தெரியும், எல்லோரும் பார்ப்பார்கள். அதுபோலத்தான் நீங்கள் செய்த பாவங்கள், நாம் அறிந்தோ அறியாமலோ மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் பாவம் செய்பவன் தான். அந்த பாவத்தை அல்லாஹ்வினுடைய அருளால் இறையாலயத்தை தரிசித்ததின் மூலமாக, கஅபாவை தவாஃப் செய்வதின் மூலமாக, நீங்கள் இஹ்ராமை அணிந்ததின் மூலமாக உங்களின் எல்லா பாவங்களையும், எல்லா கரைகளையும், எல்லா குறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துடைத்தெறிந்து விட்டான். நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இப்போது வருகை வந்திருக்கிறீர்கள். இந்த பரிசுத்தத்தை நீங்கள் மௌத்து வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். எண்ணெயை, உலகத்தில் எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய ஆலயம் மாத்திரம் அரபு உலகத்தில் இல்லை. மனித ஆன்மாக்களை சுத்திகரிக்கக்கூடிய ஆலயம் திரு கஅபா அங்கே வைத்திருக்கிறார். ஆகையினால் அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே இறை, எல்லோருக்கும் ஒரே மறை, எல்லோருக்கும் ஒரே உடை, எல்லோருக்கும் ஒரே ஒளி. நீங்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டால் அந்த ஹாஜி உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவார்.
அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஅபாவிற்கு உள்ளே வைத்திருக்கிறான். அந்த ஊருக்கென்று இறைவன் பிரத்யேகமான கண்ணியத்தை வைத்திருக்கிறான். நாம் பார்க்கலாம், நம்முடைய ஊரில் விளைகின்ற எத்தனையோ விளைபொருள்களை முதல் மனிதராக நம்மால் உண்ண முடியாது, வாங்க முடியாது. இரண்டாம் தர விளைச்சலில் உள்ள காய்கனிகளைத்தான் நம்மால் வாங்கிட முடியும், சாப்பிட முடியும். ஆனால் அந்த மிகுந்த பாறையும் அல்லாமல் மண்ணும் அல்லாமல் ஒரு வகையான சரள் பூமியான அந்த மக்காவில் எந்த விளைச்சலும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பூமியை எப்படி ஆக்கி இருக்கிறார்? உலகத்தின் முதல் தரத்தில் எங்கெல்லாம் என்னவெல்லாம் விளைகிறதோ அத்துணை பழவர்க்கத்தையும் நீங்கள் மக்காவின் சந்தைகளில் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் கலீல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்ததின் அடையாளமாக அந்த மக்காவினுடைய பூமியை அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாக்கியம் என்று சொன்னால் இது உங்களுக்கு சாதாரணமான பாக்கியம் அல்ல. இந்த உலகத்தை ஆண்டாண்டு காலங்கள் ஆட்சி செய்த எத்தனையோ மன்னர்களுக்கு கிடைக்காத மகத்தான பாக்கியம். அதாவது சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்கின்ற ஒரு மாபெரும் மன்னரை, மிகச் சிறந்த இறை நேசரை, இறை அடியாரை நாமெல்லாம் அறிந்திருப்போம். அவர் அத்துணை பரிசுத்தமானவர். அன்றைய காலகட்டங்களில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வீரம் இல்லை என்று சொன்னால் ஈராக்கு மாகாணத்தில், சிரியா போன்ற அன்றைய கிழக்கு அரபு உலகத்தில் இந்த தீன் இல்லாமலாகி இருக்கும். அத்துணை பெரிய சாகசத்தை செய்த மகத்தான வீர தியாக புருஷர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சொன்னார்கள், இந்த வருடம் நான் ஹாஜிகளை வரவேற்கக்கூடிய நிகழ்வில் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து செய்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஹாஜிகளை வரவேற்கக்கூடிய நிகழ்வில் நான் இருக்கிறேன். அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து செய்திருக்கிறேன் என்று அவர் ஹாஜிகளை வரவேற்று அந்த வரவேற்பு விழாவில் நபிகளார் சொல்லி தந்த துஆவையும் நிறைவேற்றி சொன்னார். அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் ஹாஜ், இறைவா ஹாஜிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. வலிமன் அஸ்தக்ஃபிரு லஹுல் ஹாஜ், ஹாஜி யாருக்காக பாவ மன்னிப்பு கோருவாரோ அவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. அருமையானவர்களே, நீங்கள் எத்துணை பாக்கியத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நாம் பெறுவதற்காக நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், இரவு நேரங்களில் எழுந்து தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ் நமது பாவத்தை மன்னித்தாரா மன்னிக்கவில்லையா என்றொரு நிலை இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜி செய்த ஹாஜிமார்களுக்கு அவர்களை யார் முசாபஹா செய்து மஆனகா செய்து நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால், ஹாஜி யாருக்காக துஆ செய்வாரோ அவரின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்துணை பெரிய பாக்கியத்திற்கு உரியவர்கள் என்பதனை விளங்க வேண்டும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி, ஹாஜிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, பாக்கியத்திற்குரியவர்கள், மிகுந்த அருளுக்கு உரியவர்கள். அல்லாஹ் வழங்குகின்ற மன்னிப்பை உங்களின் மூலமாக இறைவன் எங்களுக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் நீங்கள் எத்துணை பாராட்டிற்கு உரியவர்கள் என்று பேசிய சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மறுவருடம் ஹஜ்ஜிற்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தார், நியத்து செய்திருந்தார். அல்லாஹ்வின் நாட்டம் அதற்கு முன்னால் அவரின் வஃபாத்து நிகழ்ந்து விட்டது. அருமையானவர்களை, சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மாமன்னர்களால் கூட முடியாத பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரமே வழங்குகிறான் என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயமா என்பதனை அல்லாஹ் தந்த அறிவை வைத்து நிதானமான முறையில் நீங்கள் சிந்திப்பீர்களே என்று சொன்னால், யோசிப்பீர்களே என்று சொன்னால், அல்லாஹ்வின் நினைவிலிருந்து ஒரு சிறிதளவு கூட நீங்கள் மாற மாட்டீர்கள், மறக்க மாட்டீர்கள்.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிமார்கள் அவர்கள் ஹஜ் செய்து வந்துவிட்டால் அவர்களின் கரம் பிடித்து நீங்கள் முசாபஹா செய்து அவர்களிடம் துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கும் நபியின் பொருத்தத்திற்கும் உரிய மேல் மக்களாக ஹாஜிகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை விட ஹஜ் செய்து வந்ததற்கு பின்னால் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு கணவனை இழந்த பெண் எப்படி இத்தா என்கின்ற ஒரு கடமையை அவள் கடைபிடித்து இருக்கிறாளோ அதுபோல நீங்கள் இஹ்ராமை அணிந்து களைந்து மீண்டும் ஜித்தா ஏர்போர்ட்டிற்கு வந்தவுடனே உங்களுக்கு கட்டுப்பாடு வந்துவிட வேண்டும். நாம் ஒரு ஹாஜி என்கின்ற உணர்வு உங்களின் உள்ளங்களில், உணர்வுகளில், சிந்தைகளில், எண்ணங்களில், உணர்வு நாளங்களில் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மை அறியாமல் கவனக்குறைவாக இருந்துவிட்டாலும் கூட அந்த இடத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் யார்? நாம் ஒரு சாதாரண முஃமின் என்பதனை தாண்டி ஒரு ஹாஜியாக இருக்கிறோமே, இதை நாம் செய்யலாமா, இதனை நாம் ஈடுபடலாமா என்கின்ற உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தின்படியே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பாராட்டிய நிகழ்வுகள் அதிகம் இருந்தாலும் பெருமானார் மனம் குளிர்ந்து பாராட்டி அவர்களின் துஆவை பெற வேண்டும் என்று சொல்லிய ஒரே நிகழ்வு ஹாஜிமார்களைத்தான். அத்தகைய அமலை செய்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களினுடைய ஏனைய காலங்களில் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறை ரசூலினுடைய கடமைகளை நினைத்து வாழக்கூடியவர்களாக, இறை சட்டங்களை மதித்து வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூல் போதித்த அந்த போதனைகளை உள்வாங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களின் பயணம் சாதாரணமான பயணம் அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த, அருள் வாய்ந்த, நினைத்து பார்க்க முடியாத, நிகழ்கூற முடியாத இந்த உலகத்தின் பயணம். இந்த பயணம் சுருக்கமாக சொல்ல போனால் நாம் இறந்து மரணித்து நம்மை கஃனிட்டு தஃனிட்டு அல்லாஹ்வை சந்தித்தால் எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, எல்லா விதமான இடர்களையும் தாண்டி இறைவனை சந்தித்தால் என்ன சந்தோஷம் வருமோ அத்தகைய சந்தோஷம்தான் நீங்கள் ஊரில் இருந்து பயணம் செய்து இஹ்ராமை கட்டிய உடனேயே இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்கின்ற எண்ணத்தோடு புறப்பட்ட உங்களின் பயணங்கள் அங்கே மினாவிலும் அரஃபாவிலும் மஹ்ஷரை போன்றே அந்த கூட்டங்கள் இருந்திருக்கும், அந்த நிகழ்வுகள் இருந்திருக்கும். அங்கே மறுமை மஹ்ஷரில் யாரும் யாரையும் எதையும் நினைக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, அல்லாஹ்வின் தீர்ப்பை மாத்திரம் எதிர்பார்த்து இருப்போம் அல்லவா? அது போன்ற ஒரு தீர்ப்பாகத்தான் அரஃபா இருந்திருக்கும். ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவில் தங்குவதுதான். நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய பச்சை பசுமைகளை உங்களின் பழக்க தோஷப்படி ஒடித்து விட்டால், ஒரு குச்சை, ஒரு புல்லை, ஏதாவது ஒன்றை ஒடித்து விட்டால் நீங்கள் அந்த ஹஜ்ஜி அந்த ஒடித்ததற்காக ஒரு ஆட்டை தமு கொடுக்க வேண்டும். அந்த ஆட்டை பரிகாரம் கொடுத்தால்தான் உங்களின் ஹஜ்ஜி கூடும். அப்படியானால் மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ்வின் நியாய தீர்ப்பை எதிர்பார்த்து எப்படி அடியார்கள் ஒரே பார்வையில் ஒரே சிந்தனையில் இருப்பார்களோ அது போன்ற நிகழ்வாகத்தான் அரஃபா அமைந்திருக்கும். ஆனால் அரஃபா முஸ்தலிஃபாவை முடித்துவிட்டு கல்லெறிகின்ற பொழுது நிறைய நபர்கள் ஷைத்தானை விரட்டுகிறோம் என்கின்ற நிலையில் கோபமாக, வலுவாக, மிகவும் சக்தியாக எறிவார்கள். அங்கே ஷைத்தானிற்கு கல்லெறிதல் என்பது அந்த கட்டிடத்தை எறிவது நோக்கமல்ல. உங்களின் உள்ளங்களில் புறையோடியுள்ள, ஊடுருவியுள்ள, உங்களின் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானை நீங்கள் விரட்ட வேண்டும். அல்லாஹ்வே, இறை கடமையை மூடித்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இப்லீஸை விரட்டி
மிக பெரும் இறை தூதராக, இறை நேசராக, இறை பக்தியாளராக திகழ்ந்தாரோ அதுபோல எங்களின் நாடி நரம்புகளில், இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இபிலீசை, ஷைத்தானை, அந்த ஷைத்தானியத்தான எண்ணத்தை என்னில் இருந்து விரட்டுகிறேன் என்கின்ற உணர்வோடு கல்லெறிய வேண்டும். ஆனால் நிறைய நபர்கள் அங்கே ஏதோ ஷைத்தான் இருக்கிறான் அல்லது ஷைத்தானை நாம் விரட்டுகிறோம் என்பதாக வேகமாக எறிவார்கள். அதுவல்ல, அது ஒரு நிகழ்வு. ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால், பெருமானார் சொன்னார்கள், ஆதமினுடைய மகனின் இரத்த நாளங்கள், நரம்புகளில் எங்கெல்லாம் இரத்தம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, எனக்கு பாக்கியம் தந்தாய், எனக்கு அருள் தந்தாய், உன்னுடைய நியமத்தை தந்தாய், உன்னுடைய நியமத்தின் மூலமாக இந்த கடமையை நான் பரிபூரணப்படுத்தினேன். இந்த பரிபூரணத்தின் அடையாளமாக இதோ இறுதியாக என்னுள் தோன்றி இருக்கக்கூடிய, என்னுள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, என்னுடைய உணர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானியத்தான எண்ணத்தை இந்த கல்லின் மூலமாக எரிந்து நான் விரட்டுகிறேன் என்கின்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் இப்பொழுது நீங்கள் அந்த எண்ணத்தை, அன்று நாம் ஜம்ராத்தில் நாம் கல்லெறிந்தது நம்மளுக்குள் இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டுவதற்காகத்தான் என்பதாக நீங்கள் விளங்குவீர்களே என்று சொன்னால் நிச்சயமாக இறை நிறைவிலிருந்து நீங்கள் தூரமாக மாட்டீர்கள். இறைவனின் நிறைவிலிருந்து நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் சொல்லி வருகின்ற அந்த செய்தியில் இப்படி சொன்னானே, وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. ஆதிமார்களில், மூமின்களில், மக்களில் சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். இறைவா, எங்களுக்கு உலகிலும் அழகான வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் அழகான வாழ்க்கையை கொடு, நரகத்தின் வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்கிறார்கள். அந்த துஆவிற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இறைவா, இந்த உலகத்தில் எங்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடு என்று நாம் கேட்கிறோம். இந்த உலகத்தில் நலவுகளை கொடு என்று கேட்கிறோம். நலவுகள் என்றால் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். சஆதத்து துன்யா சபஹா. இந்த உலகத்தில் சீதேவித்தனம் என்பது 7 விஷயங்களை கொண்டு இருக்கும். சீதேவித்தனம் என்பது 7 காரியங்களை கொண்டு இருக்கும். முதலாவதாக ஸௌஜத்துன் சாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள மனைவியை யார் பெற்றாரோ அவர் இந்த உலகத்தில் சீதேவி. இரண்டாவதாக வலதும் சாலிஹுன் யதுலஹு, தன்னுடைய பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை யார் பெற்றாரோ அவர்கள் இந்த உலகத்தில் பாக்கியசாலி. மூன்றாவதாக தன்னுடைய அருகாமையில் உள்ள அண்டை வீட்டார்கள் நம்மோடு நேசம் நெருக்கத்தை பெற்றவர்களாக யார் இந்த உலகத்தில் அடைந்தாரோ அவர் பாக்கியசாலி. நாலாவதாக தன்னுடைய மனைவி மக்கள், நாம் வெளியே சென்றால் நம்மை எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தை யார் பெற்றாரோ அவர் இந்த உலகத்தில் பாக்கியசாலி. ஐந்தாவதாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை சொந்த ஊரிலேயே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பாக்கியசாலி. ஆறாவதாக தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் சொந்தமாக வாகனத்தை யார் வைத்திருக்கிறாரோ அவர் பாக்கியசாலி. ஏழாவதாக சகனுன் வாசியா, தன்னுடைய குடும்பங்கள் வாழ்வதற்கு விசாலமான வீட்டை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் பாக்கியசாலி. இந்த 7 விஷயங்கள் தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஃபித் துன்யா ஹஸனா, ஹஸனா என்றால் என்ன என்ற கேள்விக்கு நபிகளார் 7 காரணங்கள் சொன்னார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் 7 விஷயங்களை யார் பெற்றாரோ அவருக்கு தான் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையில் இருந்த நலவு கிடைக்கும். யார் மறுமையில் நலவை பெற்றாரோ அவர்தான் வக்கீனா அதாவன்னார், நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த 7 காரியங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நிரம்ப பெற்றிருந்தது.
எந்த மனைவிமார்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிலிருந்து தூரமாகவில்லை. எந்த பிள்ளைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யாமல் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி வஃபாத் வரைக்கும் இருந்த ஒரு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதீஸ்களில் வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அன்னை ஃபாத்திமா அவர்கள் அழுதார்கள். யா அபதா அஜாப ரப்பன் தஆஹு, யா அபதா ஜப்ரஈல நன்ஆஹு, யா அபதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவாஹு. அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு பதில் சொல்லிவிட்டு என்னை பரிதவிக்க விட்டு சென்ற என் அருமை தந்தையே, ஜிப்ரீலினுடைய அழைப்பிற்கு நன்மாராயம் சொல்லிவிட்டு என்னை விட்டு சென்ற என் அருமை தந்தையே, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லிவிட்டு என்னை விட்டு சென்ற என் அருமை தந்தையே, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்கின்ற மிகுந்த கவலையோடு அன்னை ஃபாத்திமா அவர்கள் துஆ செய்த நிலையிலேயே இருந்தார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, சற்றேறக்குறைய 6 மாதங்கள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெருமானாரினுடைய வஃபாத்திற்கு பின்னால் எங்கும் வெளியே செல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்களின் வேலைகளை பார்த்து கொண்டு 6 மாதங்களில் நபி அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமாவினுடைய இல்லத்திற்கு வருகை தந்த பொழுது அனஸை பார்த்து ஃபாத்திமா அவர்கள் இப்படி கேட்டார்களாம், யா அனஸ், யா அனஸ், அதாபத் அன்ஃபுஸக்கும், அதாபத் அன்ஃபுஸக்கும். அனஸே, உனக்கு எப்படியப்பா மனம் வந்தது? உனக்கு எப்படி மனம் வந்தது? சில நிமிடங்கள் நபிகளாரை காணாவிட்டால் துணிவெடுத்து போகக்கூடிய அனஸே, அந்த நபியின் மீது மண்ணை எள்ளி போட உனக்கு எப்படி மனம் வந்தது என்று ஃபாத்திமா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டதாக ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு காலமெல்லாம் துஆ செய்யக்கூடிய அற்புதமான குழந்தையை பெருமானார் பெற்றார்கள். தன்னுடைய குடும்பத்திற்காக சொந்த வாகனம் ஒன்றை வைத்திருந்தார்கள். தன்னுடைய வீட்டிற்கு மத்தியில் அண்டை அயலார்களினுடைய எந்த பிரச்சனை இல்லாமலும் பெருமானார் வாழ்ந்தார்கள். தான் வாழ்ந்த இடத்திலேயே ஹலாலான வியாபாரத்தை, கூலியை, வேலையை செய்து அதில் மன நிறைவாக நபிகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். தன்னை சுற்றி உள்ளவர்கள் மதிக்கத்தக்க வகையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் 7 வாக்கியம் என்று எதை சொன்னானோ அந்த 7 வாக்கியத்தையும் நபிகளார் பெற்றார்கள். தான் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த நலவுகளை, அந்த நன்மைகளை தன்னுடைய உம்மத்தும் பெற வேண்டும் என்று நபிகளார் விரும்பினார்கள். அதனால்தான் ஃபித்துன்யா ஹஸனா என்று சொன்னால் பொதுவாக நலவு என்பதல்ல, இந்த 7 காரியங்கள். இந்த 7 காரியங்களை இந்த உலகத்தில் யார் பெற்று மன மகிழ்வாக சந்தோஷமாக வாழ்கிறாரோ அத்தகைய ஒரு மூமினுக்குத்தான், அத்தகைய ஒரு முஸ்லிமுக்குத்தான், அத்தகைய ஒரு ஹாஜிக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நலவுகளை, மறுமையின் நன்மைகளை, மறுமையின் ஹஸனாத்துகளை இறைவன் வழங்குவான். மறுமையின் நலவுகளும் நன்மைகளும் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்தான் வக்கீனா அதாபன்னார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதாக சையதினா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். ஆகையினால் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் 1000 செய்திகளை உள்ளடக்கி இருக்கும். ஆனால் நாம் மேலோட்டமாக ஓதுகின்ற காரணத்தால், ஏதோ அரைகுறையாக ஓதுகின்ற காரணத்தால், அல்லது அதனுடைய தமிழ் தர்ஜுமாக்களை ஒரு உணர்வோடு படிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆன் கூறும் 1000 உண்மையான தகவல்கள் நமக்கு தெரியாமல் இருந்து விடுகிறது, புரியாமல் இருந்து விடுகிறது. அதனால்தான் உலகத்தில் குழப்பங்களும் மிக பெரும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனினுடைய ஒரு செய்தியை மாத்திரம், குர்ஆனில் சொல்லப்பட்ட எந்த இடங்களில் உள்ள எந்த செய்திகளையும் ஒரு முஸ்லிம் ஆழமாக ஊன்றி ஓதி உணர்ந்து படித்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரும் எந்த ஆதரவும் நமக்கு தேவையில்லை. குர்ஆன் ஒன்றே போதும்.
குர்ஆன் படி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஹாஜிகள் இன்றையிலிருந்து சபதம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்க வேண்டும் என்று நான் நியத்து செய்து விட்டேன் என்பதில் ஹாஜிகள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அதுபோல அல்லாஹ் கடமையாக்கிய எந்த கடமைகளையும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். அந்த இறைவன் கடமையாக்கிய தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்றவற்றிலும் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் சொர்க்கத்திற்காக வாந்திடுவதற்கு 4 சாரார்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பார். 4 சாரார்கள். அதில் ஒரு சாரார் இறை ஆலயமான புனித கஅபாவை வலம் வந்த ஹாஜிமார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்திற்குரிய ஹாஜிகளாக இவ்வாண்டும் மட்டுமல்ல, இறை ஆலயத்தை யாரெல்லாம் தரிசனம் செய்து ஹாஜிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்ஷா அல்லாஹ் இன்னும் அந்த ஆலயத்தை தரிசிக்க இருக்கிறார்களோ, அத்துணை ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. அருமையான ஹாஜிமார்களே, உங்களினுடைய அந்த கடமையினுடைய நிகழ்வுகள் சுருக்கமாக மறுமையை, மஹ்ஷரை, கபரை ஞாபகம் செய்திருக்கும். ஆகையினால் அந்த நிகழ்வு ஏற்கனவே ஒரு கபருக்கு முன்னால், ஒரு ஆகிரத்தை சந்திப்பதற்கு முன்பாக, ஒரு மறுமையை சந்திப்பதற்கு முன்பாக, ஒரு மறுமையின் முன்மாதிரியான பிராக்டிக்கலான செயல்முறை விளக்கமாகத்தான் ஹஜ்ஜும் ஹஜ்ஜி சார்ந்த அமல்களும் செயல்பாடுகளும் இருந்திருக்கும். ஆகையினால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வைத்திருக்கக்கூடிய அஜல், அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த தவணை எதுவென்று தெரியவில்லை. நீங்கள் எல்லாம் இவ்வாண்டு ஒரு ஹாஜியினுடைய நிலைப்பாட்டை அறிந்திருப்பீர்கள். விமான நிலையத்தில் அவர் ஹஜ்ஜிக்கென்று வருவதற்கு அந்த விமானமும் விமானத்தினுடைய அதிகாரிகளும் 2 முறை தடுத்து தாமதப்படுத்தி மீண்டும் இறையாலயத்திற்கு வந்து அங்கு தவாப் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு தாயகம் வரக்கூடிய வேளையில் அவரினுடைய ரூஹு அங்கே பிரிந்தது. அருமையானவர்களை, சிந்திக்க வேண்டும். இஹ்ராம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. வெறுமனே இஹ்ராம் அணிவதல்ல, அந்த இஹ்ராம் நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கான ஒரு முன் ஏற்பாடு, ஒரு முதல் நிகழ்வு என்பதனை உணர்வோமே என்று சொன்னால், அல்லாஹ் அது போன்ற நிகழ்வுகளில் இருந்து நம்மை எல்லாம் அந்த கடமைகளை பரிபூர்ணமான முறையில் செய்ய செய்து மீண்டும் நாம் எப்படி சென்றோமோ அப்படி வருகை தந்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரும் அருள், மிகப்பெரும் நிஅமத், மிகப்பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை பாக்கியமாகவே கருதி வாழும் காலமெல்லாம் வல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வான்மறை வசன நெறிகளையும் வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் வழிமுறைப்படியும் பேணி பின்பற்றி நடக்கும் நன்மக்களாக, நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, நல்லடியார் குழுவோடு சேர்த்து வைப்பானாக, உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக, உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பானாக, கண்ணான அவன் காவல் தந்து வைப்பானாக, தலைமறையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நியத்துகளை, நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம் அத்துணை பேருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை நீட்டி தந்தருள் புரிவானாக. இறை ஆலயமான திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் ரவுதா ஷரீஃபையும் வாழ்க்கையில் பலமுறை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்களின் ஆயுட்களில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நம்மை விட்டும் பிரிந்துவிட்ட தாய் தந்தையர்களின் கபரை, மன்னரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமாக்கி விசாலமாக்கி உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஈமானோடு வாழச் செய்வானாக, ஈமானிலே நிலைத்திருக்க செய்வானாக. ஈமானோடு மரணிக்கும் நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் வழங்கி அருள் புரிவானாக. பூமி பந்தில் ஏதெல்லா பாகங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்லிய ஈமானிய சொந்தங்கள் அத்துணை பேர்களும் மன நிறைவாகவும், மன மகிழ்ச்சியாகவும், சந்தோஷமாகவும்
வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லருள் புரிவானாக. பலஸ்தீனத்திலே காசாவினுடைய மக்களின் மீது கண்மூடித்தனமாக வீசக்கூடிய யூத இபிலீசினுடைய அந்த குண்டு மலையில் இருந்து அப்பாவித்தனமான அந்த பலஸ்தீனத்தினுடைய மக்களை, சிறுவர்களை, பெண்களை, எல்லோர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களினுடைய சூழ்ச்சிகளை இறைவன் வீழ்ச்சி அடைய செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களிலும் உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் இதயங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள், நியத்துகள், நாட்டங்கள் இருந்ததுவோ அவை அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் ஒரு முறையாவது கனவிலோ நினைவிலோ கண்டுகளிக்கக்கூடிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. இறைவா, எங்களுக்கு இவைகளை கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை ரப்பே ரஹ்மானே. எங்கள் எல்லோர்களினுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீ அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களின் எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நியத்துகளை, நாட்டங்களை நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. இறைவா, உன்னிடம் வேண்டி விரும்பி பிரார்த்திக்கக்கூடிய இந்த துஆவை உனது கிருபையை கொண்டும், உனது தயாளத்தை கொண்டும், உனது நபியின் பரக்கத்தை கொண்டும், உனது மறையின் பரக்கத்தை கொண்டும், சந்தையான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டும், உன் ஆலயத்தை வலம் வந்த ஹாஜிமார்களின் பரக்கத்தை கொண்டும் நாங்கள் உன்னிடம் கேட்கக்கூடிய இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, அங்கீகரிப்பாயாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பானதொரு சொற்பொழிவை நாம் கேட்டோம். ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.